இன்றைக்கி அவனில் பிரெட் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். கூட 3 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ இது கூட 3 கப் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப்பு போல் பால் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுக்கணும். எண்ணெய் தேவைப்பட்டாச்சுன்னா கொஞ்சமாக விட்டு பசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தோவை வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டோன்னா மாவு நல்லா டபுள் ஆயிரும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வந்து ஒரு கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டு எந்த பிரெட் ட்ரேயில் வைக்க போகிறோமோ அதுக்கேற்றவாறு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடில் அந்த அப்படியே நல்லா ரோல் பண்ணி எடுக்கணும். ரோல் பண்ணி இந்த பிரெட் ட்ரேயில் வச்சுக்கலாம். இதை மறுபடியும் 2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணோன்னா எகெயின் வந்து மாவு நல்லா டபுளாக இருக்கும். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து மாவு டபுளாகி வரும். இப்போ இதை ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 40 to 50 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக பிரெட் ரெடி. பிரெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கிடையாது, அவ்வளோ பெரிய கஷ்டமும் கிடையாதுங்க. அவன் இருக்குன்னா கண்டிப்பாக இப்போவே இந்த பிரெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்ததுக்கப்புறமா மேலே லைட்டாக பட்டர் இல்லைனா கீ தடவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா